ஹாய் ஆல், வெல்கம் டு குடியா ரிவா vlogs. நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வெதுவெதுப்பான பாலில் சர்க்கரை கலந்து வச்சுக்கிட்டு அதில் ஈஸ்ட் போட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது ப்ளூம் ஆகிடும். வேறு ஒரு பவுலில் மைதா, பவுடர்ட் சுகர் அண்ட் சால்ட்டை போட்டு வச்சுக்கோங்க. பட்டர், ஒரு முட்டை, அப்புறம் அந்த ப்ளூமாக இருக்கிற மிக்சர், இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். அண்ட் இந்த பவுலில் எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் ஃபஸ்ட்டு பிசுன்னு தான் ஒட்டும், அதுக்கப்புறமா கையில் ஒட்டாத பதத்துக்கு அது நல்லா எல்லாம் கலந்து வந்துடும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸோட அமௌண்ட்டு அதை வந்து டீட்டெயில்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் பட்டர் போட்டிருக்கிறதால கொஞ்ச நேரத்துலேயே அது கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறமா ட்ரை ஆகாமல் இருக்குன்றதுக்காக மேலே கிளிங் ரேப்பு இல்லை ஒரு ஈர துணியை போட்டு மூடி ஒரு 1.5 to 2 hours அதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஸோ 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் நல்லா ப்ளூமாக இருக்கும். நம்ம வச்சதை விட ஒரு 2 மடங்கு இல்லை 3 மடங்கு அது பெருசாக வந்திருக்கும். லைட்டாக இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா மேலே எந்த கிராக்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே ஏதாவது கிராக்ஸ் இருந்தால் அதை கீழ் சைடாக டக்கின் பண்ணி சப்பாத்தி கட்டையை வச்சு இப்படி உருட்டி விட்டுருங்க. மேல் சைடு ப்ளெயினாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. தென் இது மாதிரி குக்கி கட்டரை வச்சு நான் ரவுண்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட ஏதாவது டிஃபன் பாக்ஸ் மூடி அது மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன இதை எடுத்துகிட்டு அதே மாதிரி நடுவில் இருக்கிற சர்க்கிளில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. மீதி இருக்க மாவை இதே மாதிரி மறுபடியும் உருட்டி மறுபடியும் டோனட்டாக செஞ்சுக்கோங்க. ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து ரெடியாக அதில் நான் பட்டர் தடவி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு டோனட்டையும் அந்த பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைனா ஒரு A4 ஷீட்டில் பட்டர் தடவி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மீதி இருக்க மாவையும் நான் இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு 9 டோனட் கிட்ட வந்தது. ஸோ அதை 1/2 hour அப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டோம். ஈர துணியை போட்டு மூடி எடுத்து வச்சிட்டோம். ஸோ 1/2 hourக்கு அப்புறம் இப்படி தான் நல்லா ப்ரூஃபிங் ஆகிருந்தது. டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு டோனட்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஒரு டோனட்டு ஃப்ரை ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 1.5 to 2 minutes தான் ஆகும். ஸோ 45 செகண்ட்ஸ்லேயே ஒரு சைடு ஒரு கோல்டன் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டுட்டு அடுத்த சைடும் அதே மாதிரி ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆன உடனே எடுத்து ஆற விடணும். இது மாதிரி மேலே எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருங்க. ஏதாவது கிராக்ஸ் இருந்ததுன்னா பெருசாகிடும். ஸோ இது மாதிரி எண்ணெயை விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அந்த கிராக்ஸ் வந்து அவ்வளோ பெருசாகாமல் ஓரளவு கிராக்ஸ் அரெஸ்ட் ஆகும். ஸோ இது மாதிரி டபுள் சைடும் நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடணும். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம பேஜை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நீங்களும் இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு வயர் லாக்கில் ஓரமாக வச்சு ஆற விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கனாஷ் ரெடி பண்ணலாம். ஸோ நான் டார்க் காம்பவுண்டை 2 போர்ஷன் எடுத்திருக்கேன். அண்ட் அமுல் ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு போர்ஷன் எடுத்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீமை ஹீட் பண்ணிக்கிறேன். பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனோன்னா அதை எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்க டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் மேலே ஊற்றிட்டோன்னா 1 minute அது மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது மாதிரி டோனட்ஸை போட்டு க்ளேஸ் பண்ணி எடுக்கலாம். மில்க் காம்பவுண்டுக்கு 3:1 ரேஷியோ தேவைப்படும். ஒயிட் காம்பவுண்டும் அதே மாதிரி தான் 3:1 ரேஷியோவில் போட்டு ஒயிட் சாக்லேட்டையும் அதே மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்து க்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணும்னாலும் அதை போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபீஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிருக்குது. அமுக்குனாலும் மறுபடியும் அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு ரிவர்ஸ் ஆகிடுது. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you all in the next video. Tata, bye bye.